சிவாய திருச்சிற்றம்பலம். குருவே சரணம். குருவின் திருவடிகளே சரணம். எம்பெருமானே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அறிவார்ந்த சகோதர சகோதரிகளே, எங்களுடைய சரணாகதி சேனல் சார்பாக உங்களை எல்லாம் முதற்கண் வணக்கத்தை கூறிக்கொண்டு பொங்கல் வாழ்த்துக்களையும் கூறி இந்த காணொலியை நாங்கள் துவக்குகிறோம். இந்த காணொலியில் ஒரு சிறந்த ஒரு பண்பு, சிறந்த ஒரு குணம், நமக்குள்ள வளர்த்திக்க வேண்டிய குணத்தை பற்றி தான் இந்த காணொலி. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, சேமிப்பே சிறந்த செல்வம் அப்படிங்கிறது தான் இந்த காணொலியுடைய தலைப்பு. சேமிப்பே சிறந்த செல்வம். ஆன்மீகத்துக்கும் சேமிப்புக்கும் என்னங்க சம்மந்தம்? நீங்கள் என்ன சேமிப்பு பற்றி பேசுகிறீங்க? எல்ஐசி ஏஜென்ட் மாதிரி, அந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஏஜென்ட் மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னாலாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். என்னன்னா, சேமிப்பு அப்படிங்கிறது ஆன்மீகத்தின் ஒரு பகுதி. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனிதனுக்கு வறுமை இருக்கும் பொழுது, ஒரு மனிதனுக்கு கடன் தொல்லைகள் தலைக்கு மேல் இருக்கும் பொழுது அவன் மனிதனாகவே இருக்க இயலாது. அப்படி இருக்கும் பொழுது அவன் எப்படி ஆன்மீகத்திற்கு வர முடியும்? அவருக்கு என்னதான் வாசி யோகம் தெரிஞ்சிருந்தாலும், அவருக்கு என்னதான் பல யோக வித்தைகள் அவர் கற்று வச்சிருந்தாலும், அவருடைய வறுமை அப்படிங்கிறதும் அவருடைய கடன் அப்படிங்கிறதும் நிச்சயமா அவருக்கு ஒரு தெளிவான ஆன்மீகத்தை வழங்க முடியாதுங்கிறது ஆணித்தரமா ரிஷிகளும் முனிவர்களும் எல்லாருமே அதை பற்றி சொல்லியிருக்காங்க. அப்போது அந்த வறுமையும் கடனையும் ஒழிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது அடுத்த கொஸ்டின். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்முடைய வரவு, அதாவது வரவுன்னா நம்முடைய சம்பாத்தியம், நம்ம சம்பாதிக்கிற விஷயத்துல ஒரு 10% சேமிப்பு அப்படிங்கிறத முதல் செலவா பண்ணிட்டு மீதி இருக்கிற 90% உங்களுடைய மற்ற செலவுகளை நீங்க கவனிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த காணொலியுடைய ஒரு அடிப்படையான ஒரு விஷயம்னு நீங்க வச்சுக்கலாம். அது என்ன சார், வர்ற கடன் 100 ரூபா வந்துன்னா 200 ரூபாய்க்கு நான் செலவு வச்சிருக்கேன், அப்படி இருக்கும்போது நான் எப்படி 10% எடுத்து வைக்க முடியும்? நான் வரக்கூடிய பணமே எனக்கு பத்த மாட்டேங்குது, அப்படி எப்படி நான் செய்ய முடியும்? அப்படின்னாலும் உங்களுக்குள்ள அந்த கேள்விகள் தொடர்ச்சியாக வரலாம். ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்தை திங்க் பண்ணி பாருங்கள். நீங்கள் 100 ரூபா, நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இன்றைக்கி காலையில் நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, நீங்கள் ஒரு தினக்கூலின்னு வச்சுக்கோமே. காலையில் வேலைக்கு போகிறீங்க, சாயங்காலம் 6 மணி வரைக்கும் நீங்கள் வேலை செய்கிறீங்க. உங்களுக்கு ஒரு 100 ரூபாய் உங்களுக்கு கூலியாக அவங்க கொடுக்குறாங்க. அதில் நான் என்ன சொல்கிறேன்னா, 10% அப்படிங்கிறது 100 ரூபாயில் 10 ரூபாய் எடுத்து வைங்கன்னு நான் சொல்கிறேன். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, 90 ரூபா தான் உங்கள் சம்பளம், நீங்கள் மனசுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. அந்த 10 ரூபாய் மறந்துடுங்க. உங்களுக்கு ஒரு 10,000 ரூபா வருது அப்படின்னா 1000 ரூபாய் மறந்துடுங்க. உங்களுக்கு ஒரு 1,00,000 ரூபா வருது அப்படின்னா 10,000 ரூபாய் மறந்துடுங்க. இந்த மாதிரி எந்தெந்த தொகைகள் நீங்கள் வருதோ, என்ன வேணாலும் வரட்டும், உங்களுடைய சம்பாத்தியம் என்னவா வேணாலும் இருக்கட்டும், 1 ரூபாயிலிருந்து கூட இருக்கட்டும், 1 ரூபாய் சம்பாரிச்சிங்கன்னா 10 காசு எடுத்து வைங்க. 10% மட்டும்தான் நான் சொல்கிறேன். அந்த 10% உங்கள் சம்பாத்தியமும் வரல, உங்களுக்கு அமௌண்ட்டே கையில் வரலன்னு நீங்கள் நினச்சிக்கங்க. அது ஒரு சேமிப்பாக நீங்கள் எடுத்து வச்சு பாருங்கள். அந்த சேமிப்புனால் நீங்கள் கடன் கட்டலைங்கிறதுல ரெண்டாவது விஷயம். அந்த பழக்கமே உங்களை வறுமையிலிருந்து வெளியே கொண்டு வந்துடும். அந்த பழக்கமே உங்களை கடனிலிருந்து வெளியே கொண்டு வந்துடும். என்ன காரணம்னா, ஒரு பாதுகாப்பாக நமக்கிட்ட ஒரு தொகை இருக்குது அப்படிங்கிறது மனசுக்குள்ள ஒரு பெரிய தைரியத்தை கொடுக்கும். ஒரு திடீர்னு குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, நைட்டு ஒரு 2 மணிக்கு உடம்பு சரியில்லை, உங்கள் கையில் 5 ரூபா 10 ரூபா கூட இல்லை, நீங்கள் யாரை போய் கேட்பீங்க? யாருக்கிட்ட போய் நீங்கள் அதை கேட்க முடியும்? அப்போ அந்த சேமிப்பு ஒன்று இருந்தது அப்படின்னா, அந்த அவசர காலத்தில் அதை எடுத்து நம்ம உபயோகப்படுத்தலாம். நமக்கு எவ்வளோ வந்தாலும், 2 லட்சம் வந்தாலும் இன்றைக்கி இருக்கிற பிரச்சனைகளுக்கு அது தீரத்தான் போகுது. அதில் ஒரு 20,000 எடுத்து வைங்க, 10%. நான் எப்போ எந்த தொகையாக இருந்தாலும் 10% எடுத்து வச்சிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு அது ஆபத்து காலங்கள் உதவுங்கிறது ஒரு பாயிண்ட்டு. ரெண்டாவது பாயிண்ட்டு, எப்போ நீங்கள் அந்த மாதிரி எடுத்து வைக்க ஆரம்பிச்சிங்களா, மகாலட்சுமியினுடைய கடாட்சம் உங்கள் மேலே விழுக ஆரம்பிக்கும். அவன் வந்தது எல்லாத்தையும் தொடச்சி விடுறதில்ல, நம்மளை கொஞ்சம் வச்சுக்கிறான் அவன் அப்படின்னு மகாலட்சுமி ஒரு கருணையோடு இருப்பாங்க. அப்போ அவங்க என்ன வாங்கி இவனை இந்த பையனை எப்படியாவது நம்ம இந்த கடனிலிருந்து மீட்டணும்னு சொல்லி நம்மளுக்காக அவங்க போராடுவாங்க. அப்போது அந்த ஒரு பழக்கம், நான் என்ன சொல்கிறேன்னா, அது அமௌண்ட்டு பிரச்சனையே இல்லை, 10 ரூபாயா 20 ரூபாய்ங்கிறது மேட்டர் இல்லை. நீங்கள் அந்த பழக்கத்தை கொண்டு வரும் பொழுது குபேரனுடைய பார்வை உங்கள் மீது படும், மகாலட்சுமியினுடைய பார்வை உங்கள் மீது படும். இது சத்திய வாக்கு, இது நடந்தே தீரும். நீங்கள் அதே மாதிரி எவ்வளவு பணம் வந்தாலும் எடுத்து அப்படியே செலவு பண்ணக்கூடாது. அந்த பணம் எவ்வளோ வரவு வந்தது, எதுக்கு யாருக்கு எவ்வளோ நம்ம கொடுத்துருக்கோம், எவ்வளோ மிச்சம் இருக்குது அப்படிங்கிறத தினம் தினம் நீங்கள் கணக்கு எழுதணும். கணக்கு எழுதி பழகினீங்கன்னாவே அதுவும் குபேரனுக்கு மகாலட்சுமிக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நம்மளை இறச்சுட மாட்டேங்கிறான், அதை பார்த்து பார்த்து செலவு பண்ணுறான், கரெக்டாக கணக்கெல்லாம் வச்சுருக்கான் அப்படின்னு உங்கள் மேலே ஒரு கருணையும் பாசமும் கண்டிப்பாக வரும். அதனால் நீங்கள் இதெல்லாம் செய்யக்கூடிய விஷயம்தான். இப்போ நான் சொல்கிற விஷயங்கள் எதுவுமே ரொம்ப பிரம்ம பிரயத்தனமான விஷயங்கள் எதுவுமே கிடையாது. வரக்கூடிய 100 ரூபாயில் 10 ரூபாய் எடுத்து வைங்கன்னு சொல்கிறேன். இன்றைக்கி எவ்வளோ ரூபா வந்தது, எவ்வளோ செலவு பண்ணீங்கன்னு கணக்கு எழுத சொல்கிறேன், அவ்வளோதான். வேறு எதுவும் நான் பெருசாக எதுவுமே சொல்ல. நிச்சயமாக இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஒரு 3 மாத காலம் நீங்கள் இதை
கண்டினியூஸாக நீங்கள் செய்யுங்க. வீடாக இருந்தாலும் சரி, அலுவலகமாக இருந்தாலும் சரி, மற்ற நிறுவனங்களாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நீங்கள் இதை வந்து கடைபிடிங்க. அப்படி கடைபிடிச்சிட்டு இருக்கும்போது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு குபேரனையும் மகாலட்சுமியும் வணங்கி ஒரு சின்னதாக ஒரு கற்பூரம், ஒரு துளசி தீர்த்தம் வச்சு ஒரு சின்ன பூஜை பண்ணுங்க. அதே மாதிரி நான் சொன்ன பழக்கங்களை நீங்கள் கடைபிடிங்க. சேமிப்பு ப்ளஸ் வந்து கணக்கு வழக்கு எழுதுறது அப்படிங்கிறத நீங்கள் கடைபிடிக்கும் பொழுது மிக அற்புதமான மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிகழும். சரிங்க ஐயா, நீங்கள் வந்து சேமிக்க சொல்லிட்டீங்க. நாங்கள் எப்படி சேமிக்கிறது? இடம், வீடு, நிலம் இதெல்லாம் வாங்கி சேமிக்கிறதா? இல்லை நாங்கள் வந்து பணமாகவே சேமித்து வச்சுக்கிறதா? இல்லை நாம் வந்து ஏதாவது தங்கம் அந்த மாதிரி ஏதாவது சேமித்து வச்சுக்கலாமா? சேமிப்பில் எது சிறந்த சேமிப்பு அப்படின்னு அடுத்த கொஸ்டின். அதாவது நீங்கள் எப்போ சேமிப்புக்கு தயாராகிட்டீங்களோ அதுக்கப்புறம் எப்படி சேமிக்கிறது அப்படிங்கிறது ஒரு கேள்வி வருது இல்லைங்களா? அதுக்கும் நாம் விடை சொல்கிறோம். இப்போ இடமும் வீடு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பட்ஜெட். அதாவது நீங்கள் ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னா குறைஞ்சது உங்களுக்கு ஒரு 5 லட்ச ரூபாயாவது கையில் வேணும். ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னா ஒரு 20 லட்ச ரூபாயாவது கையில் வேணும். அப்போ வந்து நம்ம இப்போ இருக்கிற கடன் தொல்லையிலையும் வறுமையிலையும் வந்து அது வாங்குறதுக்கான வாய்ப்புகள் நம்மகிட்ட இல்லை. ஸோ அந்த ஆப்ஷனை நம்ம விட்டுறலாம். வீடு நிலம் அப்படிங்கிற ஆப்ஷனை, அதுவும் சேமிப்பு தான். ஆனால் வந்து அது உங்களுக்கு அவசரத்துக்கு உதவாத சேமிப்பு ஒன்று. இன்னொரு இது என்னன்னு கேட்டிங்கன்னா, அதை வாங்குவதற்கான பணம் இருந்தால் நான் வறுமையிலே இருக்க மாட்டேன், நான் எதுக்கு போய் வறுமையில் இருக்க போகிறேங்கிற ரெண்டாவது கேள்வி. அதனால் அந்த ஆப்ஷனை நம்ம விட்டுறலாம். சரி, பணமாக சேமித்து வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பணமாக சேமித்து வைக்கலாம், அதில் ஒன்றும் தவறு கிடையாது. ஆனால் அந்த பணமாக சேமித்து வைக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, விரைய செலவுகள், வீண் செலவுகள் வந்து கொஞ்சம் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எப்போவுமே நம்ம இப்போ வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு உள்ளே போகிறோம். நாம் என்ன நினச்சி போவோம்னா, பாயாசத்துக்கு ஜவ்வரிசி வாங்கலான்னு சொல்லி உள்ளே போவோம். உள்ளே போனோன்னா அவன் கண்ணை பறிக்கிற மாதிரி முன்னாடி 2-3 பொருள் வச்சுருப்பான். அதில் ஒரு ஆஃபர் வேறு போட்டிருப்பான். 2 வாங்கினா 1 ஃப்ரீ, 3 வாங்கினா 5 ஃப்ரீ அப்படின்னாலும் போட்டிருப்பான். நம்ம வாங்க வேண்டிய பொருளை விட்டுட்டு தேவையில்லாத பொருளெல்லாம் ஒரு 300 400 நம்ம வாங்கிடுவோம். வாங்க வேண்டிய பொருள் வாங்குறதுக்கு நம்ம ஒரு சில நேரங்களில் காசு இல்லாமல் போயிடும். நம்ம எதுக்காக அங்கே போனோமோ அதை மறந்துட்டு தேவையில்லாதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுவோம். அந்த சூப்பர் மார்க்கெட், டிமார்ட் இந்த மாதிரியான கார்ப்பரேட் அமைப்புகளுடைய கடைகளுக்கெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா பார்க்குறத தான் வாங்குவீங்களே தவிர உங்களுக்கு தேவையானதை வாங்க மாட்டீங்க. அப்போ அந்த பணம் அப்படிங்கிறது ஒரு விரைய செலவுக்கான ஒரு வழி. அதனால பணம் அப்படிங்கிற சேமிப்பை நம்ம 2வது ஆப்ஷனில் வச்சுக்கலாம். முதல் ஆப்ஷன் அப்படிங்கிறது தங்கமாக நீங்கள் சேமியுங்கள். அது வந்து ஏன் சார், நான் என்ன கஷ்டத்தில் இருக்கேன், நான் எங்கே சார் போய் தங்கம் வாங்குறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அது அப்படி அல்ல. 1 கிராம் தங்கத்துக்கு ஒரு 5000 ரூபா உங்களால் சேர்க்க முடியுது. சரி, அந்த 1 கிராம் தங்கம் கூட ஒரு பணமே இல்லைன்னு வச்சுக்கோமே, நகை சீட்டுகள்லாம் நிறைய போடுறாங்க. அதில் நல்லா நம்பிக்கையான கடையாக பார்த்து, ஏன்னா நிறைய பேர் கொண்டு வேறு ஓடிடுறாங்க. அது வேறு பிரச்சனை. 100 ரூபா முடியும் பார்த்து விலை முடிஞ்சு நீங்க வச்சிருக்க போற்றி 1 கிராமா சேர்த்துங்க. 1 கிராம் அதை கொண்டு போய் கொடுத்துட்டு இந்த தங்க சேமிப்பு அது ரொம்ப அப்படிங்கிற விஷயம் தங்கம் சேமிவே தங்கம்